பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில சிம்மராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். சிம்மராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நம்ம கார்த்திகை மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு. கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறதா நம்ம பொதுவாக கார்த்திகை மாத பிறப்புன்னு சொல்லுவோங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு, சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, பாதகமாக இருந்தால் அதை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம், அதையும் அதோடைய பரிகாரம், அது இல்லாமல் நம்ம நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த 2025 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஆகா இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம வாழ்க்கை புதிய மாறுதலாக ஆக போகுது அப்படின்னு தாங்க 2025 அடி எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த டைமில் கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா கண்டக சனியை விட ரொம்பவே மோசமானதுங்க. நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே உங்களுக்கு கண்டக சனியை விட அதிகமாக இந்த அஷ்டம சனி மூலமாக நீங்கள் சிம்மராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு 6 மாதங்களாகவே பார்த்துருப்பீங்க, கண் கூடவே பார்த்துருப்பீங்க. நீ வரக்கூடிய இன்னொரு 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைந்து முழுவதுமாகவே பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறார்.
அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமசனியோட தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு இருக்காதுங்க. அப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது. இதன் மூலமாக எந்த ஒரு தாக்கமும் ஆபத்தும் உங்களுக்கு வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு இந்த அஷ்டமசனியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டகசனி ரெண்டுமே மாறி மாறி இருந்ததுனால உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வரதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக இந்த கண்டகசனி மூலமாக பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்திருப்பீங்க. நிறைய இழப்புகளை பார்த்திருப்பீங்க. பிஸ்னஸ் லாஸ் ஆயிருக்கும். நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது. வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அது எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே மாறப்போகுதுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி முழுமையாக இருக்குதுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு போக போறீங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கான், சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் உச்சத்தை தொடக்கூடிய ராசியாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் முன்னேற போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருப்பீங்க, எம்பிஏ பிகாம் எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் படித்து என்ன சாமி பண்ணுறது, நான் போகிறதே ஒரு 10,000 சம்பளத்துக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருங்க. ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி உங்களை விட ஒரு ஹையரான பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டகசனி மூலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவங்க. ஏன்னா படாத பாடுபட்டு இருப்பீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கெடுத்து விட்டுருவாங்க. கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அப்படி இல்லைனா கூட ஜாதகத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க. ராகு கேதுன்னு சொல்லுவாங்க, செவ்வாயின்னு சொல்லுவாங்க, சுத்த ஜாதகன்னு சொல்லுவாங்க. சாமி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கூட நிறைய ஆண்கள் வந்து கவலைப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே குடும்ப வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களோட நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில்
விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் டிவோர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு சிம்மராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத சிம்மராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க உங்களுடைய எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான உறவுகள் இவர்கள் மூலமாக ஆபத்து பிரச்சனை வரும் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த நபர்களை விட்டு சிம்மராசிக்காரங்க கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லை அப்படின்னா அவர்களோடு டிராவல் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளும் சிக்கலையும் அவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவை தவிர்த்து கொள்வது சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதுங்க. இப்போ பொதுவான பலன்களை அடுத்து சிம்மராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இனி நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு தகவலாக இருக்கும். உங்களுக்கு கேதுவை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் சூரியனை ராசிநாதமும் கொண்ட இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விடாமுயற்சியால் வெற்றி அடையக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்படக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர கதியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்க்குதுங்க. இந்த சஞ்சரிப்பு அப்படிங்கிறது கிரகங்களை வந்து பலப்படுத்துது. இதுவரைக்கும் குடும்பத்திற்குள்ள கேது பகவானால நெருக்கடியே சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த நெருக்கடி இப்போ வந்துட்டு சரியாக போகுது. பணம் வரவில் இருந்த தடைகள் நீங்க போதுங்க. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் கூட தத்தளிச்சிருப்பீங்க. ஆனால் இனி வந்துட்டு சொன்ன வாக்க மீற முடியாத அளவுக்கு சொன்னதை சொன்னபடி செஞ்சு முடிக்க முடியும். தாய் வழி உறவுகளால் நீங்கள் அடைந்து வந்த நன்மைகள் தொடரும். வேலை பளு கூடும், அதற்கான பலன் உண்டு. உத்தியோகத்தில் நெருக்கடிகள் நீங்க போகுது. வியாபாரத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த போறீங்க. புதுசாக முதலீடுகள் செய்யறது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம்ங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலீடுகளை அதிகப்படுத்தாதீங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற பணம் வந்துட்டே இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடி இல்லை. அடுத்து வாழ்க்கை துணையுடைய ஆதரவுனால வேலை கிடைக்கும். பொன் பொருள் சேரும். நெருக்கடிகள் விலகும். புதன் வந்து உங்களுடைய நிலையை உயர்த்தி பிடிக்கிறாருங்க. சிந்தித்து செயல்பட வைக்கிறார். உங்களுடைய பணிவு உங்களுடைய வேலையை சுலபமாக்கும். கேட்டிருந்த இடத்துல பணம் வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வரவில் இருந்த தடைகள் நீங்கி வரவு அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். வரவு செலவுகள் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் நெருக்கடிகள் இருந்தாலும் பிற்பகுதியில் நீங்கும். படிப்பில் ஆர்வம் அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் 25, 28, டிசம்பரில் 1, 7, 10 இந்த நாட்டில் சுபகாரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாளில் உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். அடுத்து பரிகாரம் அப்படிங்கிறது நவ கிரக வழிபாட்டினால நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக குரு பகவான வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வார். அடுத்து பூச நட்சத்திரம் சுக்கிர பகவான நட்சத்திர அதிபதியாகவும் சூரியனை ராசிநாதகனாகவும் கொண்ட நீங்கள் தனித்து செயல்பட்ட போகிறீங்க. வெற்றி பெறக்கூடியவங்களாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நினச்சதை சாதிக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. இருந்தாலும் என்ன விஷயம் செய்தாலும் சரிங்க கவனமாக செயல்படணும். இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காருங்க. சப்தமஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இப்படி சஞ்சரித்தாலும் உங்களுடைய நட்சத்திரநாதனால சகாய ஜீவனாதிபதியுமான சுக்கிரன் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் உயரும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த வேலைப்பளு அதிகரித்தாலும் நெருக்கடி இல்லாமல் வேலை வந்து சுலபமாக நடக்கும். அதாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவால் நினைச்சதை நடத்தி முடிக்க முடியும். செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால செலவுகள் குறையும். வீண் விரயம் இல்லாமல் போகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதனுக்கும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு செயலை செய்தாலும் சரிங்க கவனமாக செயல்படணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாருங்க. சனி பகவான் அதை கெடுக்கணும்னு நினைப்பார். ஸோ ரெண்டும் ஈக்குவல் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் எல்லா விஷயத்தையும் கவனமாக இருக்கணும். அடுத்ததான் வாழ்க்கை துணையோட உடல் நலனில் கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடணும். நேரத்துக்கு உறங்கவும் போகணும். இதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிற சூழல் வந்துட்டு அவசியமாக வேலைகளை வந்துட்டு கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும். அடுத்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் எங்கும் கவனம்
எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 24, 28, டிசம்பரில் 1, 6, 15 இந்த நாட்களில் சுபகாரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க, நல்லதாகவே இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா காளிகாம்பாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, அதாவது தனித்துவமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சூரிய பகவான நட்சத்திரத்துக்கு நாதனாகவும் ராசி அதிபதியாகவும் வச்சிருக்கக்கூடிய நீங்கள் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்கு. அதாவது 4ஆம் இடத்துல சந்தரித்து வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடைய பார்வைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா உடலில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்துவார். இனம் புரியாத பயம் தோன்றி மறையும். ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் சிம்மராசிக்காரங்க கவனமாக இருந்து தான் ஆகணும். அதே மாதிரி நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னாக்கா நட்பு வட்டாரத்தில் வந்துட்டு ஒரு சிலராவது உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காங்க. அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய நலனில் அக்கறை காட்டுங்க, அது ரொம்ப அவசியம். அதுவே கூட்டு தொழில் செய்கிறீங்கள, சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த சங்கடங்கள் மறையும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரனால நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். உங்களுக்கு தேவையான அளவிற்கு வருமானம் வரும். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதத்தில் பண நெருக்கடி இல்லை. அதுவும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா மற்ற எந்த விஷயமுமே உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது, சாதகமாக தான் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும், நெருக்கடிகள் நீங்கும். குறிப்பாக மாதத்துடைய பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் சரி அதை சமாளித்து விடக்கூடிய சக்தி உண்டாகும். இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயங்களும் கவனமாக இருந்துட்டால் மட்டும் போதுங்க. விவேக் சார் கூட ரஜினி நடித்த சிவாஜி படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவனமாக மட்டும் இருந்தால் போதுங்க, நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ராகுவும் கேதுவும் குடும்பத்திற்குள்ள நெருக்கடிகளை ஏற்படுத்தி காத்துட்ருக்காங்க. என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்கணும். முக்கியமாக திரும்ப திரும்ப சொல்கிறது ஆரோக்கியத்தை கெட்டியாக பார்த்துக்கோங்க. சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எந்த செயல்பாடையும் நம்ம இறங்கி செய்ய முடியும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் சரிங்க, கவனமாக செய்கிறத விட நிதானமாக செய்யணும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அவசரப்படுது அப்படின்னாவே அதை விட்டு விலகிடணும். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் 28, டிசம்பரில் 1, 10 இந்த 3 நாட்கள் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவான வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீங்க. பரவாயில்லடா, போன மாதம் மாதிரி மோசமாக இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாம், தைரியமாக இருங்க. ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானால தான் உருவாகி இருக்கு. அவருடைய அமைப்பினால தான் 2 யோகம் இருக்குங்க. இந்த 2 யோகமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஓகேங்களா, இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். யார் என்ன பண்ணாலும் சரிங்க, ஒரு கை பார்த்துடலாம். ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டமில்லாத மாதமாக சிம்ம ராசிக்கு தொடரும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். கஷ்ட காலத்தில் அசால்ட்டாக சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கிறதுனால இன்னும் சிறப்பான அமைப்போடு வாழ போறீங்க. சிம்மராசிக்காரங்களே, நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு. வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். என்னன்னைக்குமே கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.